Hello all, welcome to Pavi's Cuisines. இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உப்பு சீடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நான் இன்றைக்கி அரிசி மாவு வச்சு தான் உப்பு சீடை பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் போல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மாவு ரொம்ப செவந்து போயிடக்கூடாது, அதே நேரம் ரொம்ப சூடாகிடக்கூடாது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக சூட ஏறினா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு சல்லடை வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் சலிச்சு வச்சிடலாம். நம்மளுடைய அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே பேனில் 1/2 கப் போல் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட உளுத்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் போல் சூடாற வச்சிடலாம். பருப்பு சூடாறிட்டுருக்க டைமில் ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் எள்ளு இல்லைன்னா ஜீரகம், ஓமம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இப்போது உளுத்தம் பருப்பு நல்லா சூடாறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸியை பல்ஸ் மோடில் வச்சு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு மாவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு சல்லடை வச்சு நல்லா ஃபைனாக சலிச்சு எடுத்துருங்க. எந்த வித லம்ஸுமே இருக்கக்கூடாது, பருப்பு எதுவுமே முழுசாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. பவுடர் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம சீடைக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுத்த மாவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், எள்ளு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நல்லா கரகரப்பாக இருக்கும் சீடைக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாய்ஸ்சராகவே இருக்கட்டும். நீங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி விட்டு விட்டு மாவை சேர்த்துக்கோங்க, பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி உருட்டினா நம்ம சீடை ரெடி ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ கையில் இந்த மாதிரி 2 விரல் வச்சு இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் சீடை உருட்ட வேண்டாம். அப்போ ரொம்ப டைட்டாக அது டைட்டான பால்ஸ் ஆகிடும். சில சமயம் நம்ம பொரிக்கும் போது அந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி இருக்கிற சீடை எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைனா ஒரு கிச்சன் டவலில் இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் போட்டுருங்க. அப்போ தான் இது பார்த்திங்களா இந்த மாதிரி அதோட மாய்ஸ்சர் எல்லாம் இறங்கி சீடை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். இல்லைனா கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நம்ம பொரிக்கும் போது சீடை லைட்டாக வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட் அடைஞ்சதும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சீடை பால்ஸை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சீடையெல்லாம் போட்டதும் ஒரு சின்ன ஸ்பூன், ஃபோர்க் இல்லைனா கம்பி வச்சு இந்த மாதிரி குத்திட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டியால் பண்ணிங்கன்னா சீடை கரைஞ்சி போயிட போகுது. அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் இல்லைனா கம்பி வச்சு இந்த மாதிரி அதை தள்ளி விட்டுக்கோங்க. அப்பப்போ சீடையை எடுத்து விடுங்க. இல்லைனா கீழே போய் உட்காந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் அது அந்த இடம் மட்டும் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். ஸோ கவனமாக அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பித்ததும் நம்ம சீடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம சீடையை எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான கரகரப்பான உப்பு சீடை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த உப்பு சீடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.